அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் விஜய் காவேரி நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து காவேரி வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்க்கு வந்து விஜய் வந்து லைக் பண்ணியிருக்காரு. லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து பேசினாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம விஜய் பேசினார். அதை பற்றின இதுதான் பேச்சு போயிட்டுருக்கு போல். அதனால் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து காவேரி வந்து நன்றி, தேங்க்யூ, லைக் பண்ணதுக்கு தேங்க்யூ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க அழகாக வந்து ஒரு அழகாக இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கும்பிடு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அது தேங்க்யூ, நன்றி சொல்லியிருக்காங்க காவேரி. அவர் வந்து லைக் பண்ணதுக்கு காவேரி வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ் மியூசிக்கில் வந்துட்டு நம்மளோட விஜயும் காவேரியும் வந்து பேசியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல விஜய் வந்து என்ன சொல்லியிருப்பார், நாட் ஓன்லி வீக்கா, எல்லாருமே சேர்ந்தது தான் மகாநதி, வீக்கா வீக்கான்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி அதாவது விஜய் காவேரி மாதிரியே நிவின், அதுக்கப்புறமா வந்து யமுனா, அதுக்கப்புறமா ராகினி, அஜய் எல்லாருமே இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் மகாநதி அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருப்பார். மற்றபடி எதுவும் சொல்லியிருக்க மாட்டார் அவர். ஆனால் இங்கே வந்து வேறு பேச்செலாம் போயிட்டு இருந்தது. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் வந்து விஜய் சொன்னதில் என்ன ஒன்றும் அப்படி எனக்கு ஒன்றும் இதாக தெரியல. அவர் கரெக்டாக தான் சொன்னார். எல்லார் பேருமே வந்து நல்லா தான் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து நாட் ஓன்லி மகாநதி மட்டும், அதாவது வீக்கா மட்டும் கிடையாது, வீக்கான்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லலை. வீக்கா மட்டும் கிடையாது, மகாநதி அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஏன் இதை பற்றி பேச்சு போகுது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. கமெண்ட்ஸில் வந்து அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. அதில் நிறைய ஏதோ பேசி டிஸ்கஷன் போயிருக்கு அப்படிங்கிறதான். ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி போச்சா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஏதோ டிஸ்கஷன் போயிருக்கு. என்ன டிஸ்கஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இதுக்குள்ளே ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான். நம்மளோட மகாநதியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாருமே பயங்கரமாக சின்சியராக ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட விஜய் சொன்னது. அதை எப்படி ஆள் போய் கனெக்ட் ஆச்சு, எப்படி போய் அவங்களுக்கு போய் இதாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. பயங்கரமாக வந்து அந்த இடத்துல குழப்பத்தில் இருந்திருக்காங்க. குழப்பம்ன்றதை தாண்டி ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேச்சு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. அவர் என்ன சொன்னார், எல்லாருமே நடிக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு இது, நாங்கள் 2 பேர் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் சொன்னார். அது நல்ல விஷயம் தானே சொன்னார். அதையே நம்ம வந்து வேறு மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியல. இது ஏதோ போயிருக்கா, என்ன எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ அழகான விஷயம் இது வந்து விஜய் காவேரி கமெண்ட் பண்ணதில் விஜய் வந்து அழகாக வந்து லைக் பண்ணியிருக்காரு. லைக் பண்ணதுக்கு அப்புறமா காவேரி வந்து லைக் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அது காட்டுது. அந்தளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம் தானே. என்ன சொல்கிறீங்க?